ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதமும் தியானமும் பகுதியில் நாம் தியானிக்க போகிறதான காரியத்தை நாம் சங்கீதம் 15ஆம் அதிகாரம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம். இது நீதிமானின் 2வது சங்கீதம். இதோடைய பொருளடக்கம் அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, மனுஷன் கேட்கும் மிகப்பெரிய கேள்வி, தேவனுடைய பதில். பரிபூரண மனுஷன் நீதிமானிடம் பரிபூரண மனுஷனிடமும் காணப்படும் 12 குணாதிசயங்கள். 15வது சங்கீதம் நமக்கு பரலோகத்துக்கு போகும் வழியை காண்பிக்கிறது. இந்த சங்கீதத்தில் நமக்கு பிரயோஜனமுள்ள சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நமக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் உண்மையுள்ளவர்களாகவும் கண்ணியமுள்ளவர்களாகவும் இருந்தால் மாத்திரமே நமக்கு மெய்யான சந்தோஷம் கிடைக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மெய்யான வழியாக இருக்கிறார். பிதாவினிடத்தில் போவதற்கு குமாரனாகிய கிறிஸ்துவை தவிர நமக்கு வேறு வழி எதுவும் நியமிக்கப்படவில்லை. நமக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியாக இருக்கிறார். நாம் அவருக்குள் நடக்க வேண்டும். அவருடைய உபதேசங்களை கைக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்றும் மாறாத நித்திய சத்தியமாக இருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறார். தாவீது கேட்கிற கேள்வியை நாமும் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் நியமித்திருக்கிற பாதையில் நாம் நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது கேட்ட கேள்வி இந்த சங்கீதத்திலே அவர் பதிலும் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்களை உடையவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் உண்டாயிருக்கும். தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்லி இருக்கிற ஆலோசனைகளின் பிரகாரமாக நாமும் பயபக்தியோடு நடக்க வேண்டும். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? கர்த்தருடைய பிள்ளைகளை சீயோனில் வாசம் பண்ணுவார்கள். இவர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தாவீது விவரமாக சொல்லுகிறார். சீயோனின் பிரஜைகளை பற்றி சொல்லும்போது, கர்த்தாவே, யார் உடைய கூடாரத்தில் தங்குவான்? தாவீது ஒரு கேள்வி கேட்கிறார். பரலோகத்தில் யாரெல்லாம் போவார்கள் என்று அறிந்து கொள்ள தாவீது பிரியப்படுகிறார். கர்த்தர் தம்முடையவர்களை பெயர் பெயராக அறிந்திருக்கிறார். தம்முடைய பெயர் பிரஸ்தாபத்தை சொல்லி நம்மால் பரலோகத்துக்கு போக முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமே அவருடைய நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள். அவர்கள் மாத்திரமே தேவனுடைய நித்திய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. மேன். அப்போஸ்தலர் 16:30-31. கர்த்தாவை, யார் உடைய கூடாரத்திலே தங்குவான்? கேள்வியை கேட்ட தாவீது கர்த்தரிடத்திலே கேட்கிறார். கூடாரம் என்னும் வார்த்தை பழைய ஏற்பாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கர்த்தருடைய கூடாரம் என்பது அவருடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது. மோசேயின் காலத்தில் கர்த்தர் கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. கூடாரம் மிகவும் எளிமையானது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கூடாரத்தை தங்களோடு எளிதில் எடுத்து செல்லும் வசதி விதமாக எளிமையாக போட்டார்கள். பழைய ஏற்பாட்டில்
கர்த்தருடைய கூடாரம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சபை என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கூடாரம் பரிசுத்த பர்வதம் என்பது சீயோன் மலை, தேவனுடைய நகரம், புதிய எருசலேம், புதிய வானம். இதை குறிக்கிற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீயோன் கூடாரம் பரிசுத்த பர்வதம் என்பது சீயோன் தேவனுடைய நகரம், புதிய எருசலேம் என்பதை குறிக்கும். தேவன் இங்கு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:22-23, வெளிப்படுத்தின விசேஷம் 14:1. தங்குதல், வாசம் பண்ணுதல் என்பது எப்போதாவது போய் வருதல் என்று பொருள்படாது. தொடர்ந்து போவதற்கு தங்குவதை குறிக்கும். பக்தி இல்லாதவர்கள் தேவாலயத்தில் போகலாம், தேவனுடைய கூடாரத்தில் தங்க வேண்டுமானால் யார் கொண்டு போகும், யார் மேற்படும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உத்தமனாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் உத்தமமான வழியை உத்தமர்கள் தான் நீதியை நடப்பிப்பார்கள். எல்லா காரியங்களிலும் இவர்கள் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்வார்கள். நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். யோவான் 1:47. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட நல் வார்த்தையை சொல்ல வேண்டும். மனுஷர் நம்மை புகழ்ந்து பேசுவதை விட கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிற நற்சாட்சியின் மேன்மையானது. ஹல்லேலூயா. உத்தமன் நீதியை நடப்பிக்கிறவன். தங்களுடைய பேச்சுக்கள், கிரியைகள் உண்மையுள்ளவர்களாயும் கண்ணியமுள்ளவர்களாயும் நீதியுள்ளவர்களாயும் இருப்பார்கள். நீதியை நடப்பிக்கிறவர்கள் பொய் பேச மாட்டார்கள். ஹல்லேலூயா. உத்தமனாய் நடக்கிறவன் நீதியாய் நடப்பான், மனதார சத்தியத்தை பேசுவான், புறங்கூறி பிரிய மாட்டான். ஜீசஸ், லவ் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவார்கள். இங்கே நீதிமானுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். உத்தமனாய் நடப்பான், நீதியை நடப்பிப்பான், மனதார சத்தியத்தை பேசுவான், புறங்கூற மாட்டான், தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான், அயலான் மேல் நிந்தையான பேச்சையும் எடுக்க மாட்டான், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவான். தனக்கு நஷ்டம் வந்தால் கூட தான் ஆணையிட்டதை நஷ்டமாக்க மாட்டான். மனுஷனுடைய கஷ்டத்தில் தன் வசதியை பெருக்கிக் கொள்ள மாட்டான். பரிதானம் வாங்க மாட்டான். குற்றமில்லாதவர்களை பாதுகாப்பானவர்களை. ஹல்லேலூயா. 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நாவினால் புறங்கூறுகிறவன் கோள் சொல்லுதல் நாவின் தவறான பயன்பாடு என்று நாம் பார்க்கும்போது, கோள் சொல்லுதல், உண்மை சொல்லுதல், பொய்சாட்சி கூறுதல், முணுமுணுத்தல், அவதூறு சொல்லுதல், தவறாக குற்றச்சாட்டு, வீண் பேச்சு பேசுதல், தூஷித்தல், அர்த்தமில்லாமல் பேசுதல், பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், ஆணையிடுகிற காரியம். ஒருத்தன் ஆணையிட்டால் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்து ஜனங்கள் மனுஷருடைய அந்தஸ்து, ஐஸ்வர்யம், செல்வாக்கு ஆகியவற்றை பார்த்து அவர்களை கனம் பண்ணுகிறார்கள். வெளி தோற்றத்தை உலகத்து ஐஸ்வர்யம், செல்வாக்கு ஆகியவை இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பிரியமானவர்களே, உலகத்து ஜனங்கள் மனுஷருடைய பாதிப்பை, பக்தியையும் விசுவாசத்தையும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய பணம், பதவி, மந்திரம் பார்க்க மாட்டார்கள். பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளோ ஜனங்கள் விசுவாசத்தையும் பக்தியையும் பார்த்து கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் நமக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சோதரம் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியுள்ளவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இரக்க குணமுள்ளவர்களாகவும் பிறருக்கு தீங்கு செய்யாதவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவைகளை என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் தாவீது சங்கீதத்தை நிறைவு செய்திருக்கிறார். துன்மார்க்கன் வழி துன்மார்க்கனுக்கு தான், நீதிமான கிட்டத்தில் வரவே முடியாது. ஆனாலும் நாம் மிகவும் சர்வ ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.